பெண்களுடைய விவகாரத்தில் நீங்கள் நலவை மாத்திரமே நாடுங்கள், பெண்களுக்கு நன்மையை மாத்திரம்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருமையாக அழகாக கற்றுத்தருகிறார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர் தான். முதல்ல நமக்கு சர்டிபிகேட் எங்க இருந்து கிடைக்கணும்னா அங்க இருந்து தான் கிடைக்கணும். ரசூலுல்லாஹ்வை தொட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நீண்ட நெடிய நபிமொழி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நபிமொழி நாம் அத்தனை பேரும் குடும்ப வாழ்க்கையில் நாம் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படையான பேசிக்கான ஒரு நபிமொழியாக இருக்கும். அது என்னன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகையை முடித்தவர்களாக நாம் அத்தனை பேரும் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆனும் காட்டி தந்த வழிமுறைகளில் மிக முக்கியமான சில பகுதிகளை இன்றைய தினமும் நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்று நாளை மறுமையிலேயும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம் அத்தனை பேருடைய குறிக்கோளாக, எண்ணமாக, செயல்பாடாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலகட்டத்தில் இறைவன் நம்மை தனி மனிதனாக வாழ்வதற்கு அனுமதிக்காமல் ஒரு கூட்டமாக மனைவி, மக்கள், பிள்ளைகள், குடும்பம் என்று வாழ்வதற்கான வாழ்வியல் முறையை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான். எனவே இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நான் திருமணமே முடிக்க மாட்டேன், இப்படியே வாழ்ந்துவிட்டு போகிறேன் என்கிற ஒரு துறவு நிலை வாழ்க்கையை எடுக்க முடியாது. நாம் ஏதோ ஒரு வகையில் திருமணம் முடிக்க வேண்டும், திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அடிப்படை குடும்ப வாழ்க்கை தத்துவங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது. இப்படியான சூழலில் கணவன் மனைவி என்கிற இரு சாராரும் தங்களுடைய வாழ்க்கை இன்பமாக, மகிழ்ச்சியாக, சுபீட்சமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆனும் குடும்ப வாழ்க்கைக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடிய அடிப்படைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழுகிற நேரத்தில் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஏனென்றால் கணவன் மனைவி என்கிற இரண்டு பேருக்கு மத்தியில திருமணத்திற்கு பின்னரான வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளும், துன்பங்களும், சிக்கல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பங்களில் எல்லாம் இஸ்லாம் தான் நமக்கு இந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வையும் கற்றுத்தருகிற இடத்தில் இருக்கும். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி நடந்திருக்கிறது என்கிற சம்பவங்கள் நமக்கு நினைவு வருகிற போது அந்த பிரச்சனைகள்ல இருந்து ஈஸியாக நம்ம விலகிக் கொள்வதற்கான, தவிர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும். ஏன்னா கணவர் என்கிற ஒரு சாரார் இருக்கிற அதே நேரம் மனைவி என்கிற பெண்களுடைய சாரார் இருக்கிறார்கள். இவங்களை பொறுத்தவரையில இஸ்லாம் பெண்கள் விவகாரத்தில் ரொம்பவே கரிசனை எடுத்து பல விவகாரங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ் பேருரையில பேசுகிற நேரத்தில் கூட இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, பெண்களுடைய விவகாரத்தில் நீங்கள் நலவை மாத்திரமே நாடுங்கள், பெண்களுக்கு நன்மையை மாத்திரம்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருமையாக அழகாக கற்றுத்தருகிறார்கள். அதற்கான காரணம் என்னன்னா, ஆம்பளை நாங்கெல்லாம் ஆண்கள் என்கிற ஒரு எண்ணப்பாடு பல நேரங்களில் ஆண்களுக்கு ஏற்படுவது உண்டு. அப்படி ஏற்படுகிற போதெல்லாம் பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற போது நம்ம எல்லாம் அந்த இடத்துக்கு வரவே முடியாதுப்பா என்கிற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும். ஏன்னா நம்ம ஆண்கள் என்கிற அந்த நிலை எங்க எடுக்கிறோம்னா உடல் பலத்தை கொண்டு எடுக்கிறோம். நாங்க ரொம்ப ஆம்பளைன்னா கொஞ்சம் உடல் பலமா இருப்பான், நாங்கன்னா அப்படித்தான்ங்கிற எண்ணத்தை வைத்துத்தான் ஆண் என்கிற அந்த மமதை ஒவ்வொருவருக்கும் வருகிறது. ஆனா யதார்த்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை செய்ய முடியாத வேலையை கண்டிப்பாக மனைவிதான் செய்து முடிப்பார். திருமண வாழ்க்கைக்கு பிறகான நம்முடைய திருமண வாழ்க்கை என்றே எடுத்துக்கிட்டோம்னா திருமண வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதிகள் ஆண்களுக்கு இன்பமான பகுதிகள் தான். ஆனால் பெண்களை பொறுத்தவரையில
இன்பம் என்ற ஒன்று முடிந்த அடுத்த கணமே ஒரு பெரிய கஷ்டத்தை சுமக்க வேண்டிய இடத்திற்கு வந்து விடுவார்கள். குழந்தையை சுமக்கிறது மாத்திரம் தானா? 10 மாசம் சுமக்கிறதுனா ஏதோ சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தமாயிரும். அந்த 10 மாசத்துக்குள்ள அவ படாத பாடுபடனு, இதை சாப்பிடு இதை சாப்பிடாத, இப்படி தூங்கி இப்படி தூங்காத, இந்த டேப்லெட் எடுத்துக்க இந்த டேப்லெட்டை எடுக்காத, எல்லா விவகாரங்களையும் அவள் தன்னுடைய குழந்தைக்காக ரொம்ப தியாகம் செய்து கழிக்க வேண்டிய கட்டம் வரும். இந்த மாதிரியான கட்டங்களை எல்லாம் நம்ம அடிக்கடி நினைக்கும் போது என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்காக குழந்தைய சுமந்துக்கிட்டா, நமக்காக கஷ்டத்தை தாங்கிக்கிட்டா, நமக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போறா, எனவே நம்ம இதை பொறுத்து போயிருவோம் என்கிற நிலைக்கு எடுத்து விடலாம். இதற்கு அருமையான அழகான ஒரு வரலாற்று நிகழ்வு இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் நம்ம பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழி, ரசூலுல்லாவை தொட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய ஒரு நீண்ட நெடிய நபிமொழி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நபிமொழி நாம் அத்தனை பேரும் குடும்ப வாழ்க்கையில் நாம் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படையான பேசிக்கான ஒரு நபிமொழியாக இருக்கும். அது என்னன்னா, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற இந்த செய்தியில ஒரு 11 மனைவியருடைய செய்திகளை சுட்டி காட்டுகிறார்கள். ஒரு 11 பெண்கள், திருமணம் முடித்த பெண்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த 11 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவுன்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் அவரவருடைய கணவர்களை பற்றி சொல்ல வேண்டும். ஒம்புருஷன் எப்படி ஒம்புருஷன் எப்படி ஒம்புருஷன் எப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணணும்னு கேட்டா, அவரவருடைய கணவர்களை பற்றி எதையுமே மறைக்காம சொல்லணும். அது அவருடைய ஒப்பந்தம். அன்னைக்கு அப்படி சொல்லி 11 பேரும் தங்களுடைய கணவர்களை பற்றி பேசுகிறார்கள். இந்த 11 நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன் என்று கேட்டா, நம்ம வாழ்க்கையில இந்த 11க்குள்ள நம்ம யாருங்கிறது தெரிய வந்துடும். ஏன்னா 4 பேர் பேசிக்கிட்டு இருந்தாலும் தெரிய வந்துடும். 4 பொம்பளைகள் கூடி பேசினான்னு வைங்களேன், அந்த செய்தியை நம்ம கேட்டுட்டோம்னாலே இந்த 4ல நம்ம எந்த வகைன்றது விளங்கிடும் பெரும்பாலும். ஆனா இப்ப வந்திருக்கிறது 11 போது இந்த 11ல 1 2 3 4 ஒருத்தர் 4 விதமாக இருக்கவும் கூடும், 5 விதமாக இருக்கவும் கூடும். எந்தெந்த பண்புகளை எங்கெங்க இருக்குதுங்கிறத எடுத்துக்கிறதுக்கு வசதியான ஒரு நபிமொழி. இதை எடுத்து பார்த்து விட்டாலே நான் அப்ப இதுல 3வது இடத்துல இருக்கணுமா, 4வது இடத்துல இருக்கணுமா, 10ஆ 11ஆ என்கிற இடத்திற்கு வந்துடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுல ஒரு இடத்தை சொல்லுவாங்க, நான் இத்தனையாவது இடத்துல இருக்க விரும்புகிறேன் ஆயிஷாவேன்னு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் எந்த இடத்துல நம்ம இருக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், இந்த 11 பேர் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, தங்களுடைய கணவர்களை பற்றி மறைக்காமல் சொல்ல வேண்டும். அதுல முதலாவது பெண்மணி சொல்லுகிறாள், தன்னுடைய கணவனை பற்றி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவரு உயரமான மலை சிகரம், எவரெஸ்ட் இருக்குதா இல்லையா, கிளிமாஞ்சாரோ இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, இந்த மாதிரி உயரமான மலை சிகரத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இளைத்து போன ஒட்டக இறைச்சிக்கு நிகரானவர். 2 விஷயம். ஒன்னு, ஒட்டகம் வந்து ரொம்ப இளைச்சு போன ஒட்டகம். அந்த ஒட்டகத்துல இறைச்சி நம்ம கொள்ளுன்னு இருக்கிற ஒரு ஒட்டகத்துல இறைச்சி கிடையாது. ரொம்ப ஒண்ணுக்கும் உதவாத ஏதோ ஒண்ணுமே இல்லாட்டி சாப்பிடலாம்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இளைத்து போன ஒரு ஒட்டகத்தின் இறைச்சிக்கு நிகரானவர். ஒரு மலை உச்சில கொண்டு அதை வைக்கப்பட்டிருக்குது. ஒரு இளைத்து போன ஒட்டகம், அதனுடைய இறைச்சி, அந்த இறைச்சியை கொண்டு போய் மலை உச்சில வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா, அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரொம்ப அதை போய் எடுத்துட்டு வருவோம்னு பார்த்தா அதை எடுக்க போற ரோடும் நல்லா இல்லை. நம்ம எடுக்க போறது ஒண்ணு பொருள் தரமா இருக்கணும், கஷ்டப்பட்டாவது போய் எடுத்துட்டு வரதுக்கு பொருளும் தரமானது இல்ல, போகிற ரோடும் தரமானது இல்ல. ஆனா போய் எடுத்துக்கிட்டு வர வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அங்க போய் எடுத்துட்டு வருவோம்னு பார்க்கும் போது அது தரமா இல்லைன்னு போது எதுக்கு போய் நான் எடுத்துட்டு வரணும் என்கிற முடிவைத்தான் நான் எடுக்கிறேன் என்று முதலாவது பெண்மணி சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, கணவர் வந்து ஒண்ணுக்கு ஒப்பனை இல்லாத ஒரு ஆளுங்கிறத ஒரு உதாரணத்தின் மூலமாக அந்த முதலாவது பெண்மணி சொல்லுகிறாள். நான் ஓப்பனா சொல்லிடுறோம்மா, என் புருஷன் இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான், மேல வச்சிருக்கிற ஒண்ணுக்கு முதவாத ஒரு இறைச்சி மாதிரி கஷ்டப்பட்டு போய் எடுப்போம்னா அது நல்லதா இருக்கணும். அது நல்லதும் இல்லை, போற வழி வேற கஷ்டமா இருக்கு. ஒன்று பொருள் நல்லா இருந்தா கஷ்டப்பட்டு போய் எடுக்கலாம். சரி, பொருள் ஒண்ணுக்கு உதவலைன்னா ரோடாவது நல்லா இருக்கணும். இது ஒண்ணு ரோடு கெட்டதா இருக்குது, அதே மாதிரி ஆளும் வந்து நல்ல விஷயமாக இல்லை. இதுதான் என் புருஷனுடைய நிலை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. இந்த ஹதீஸ் வந்து சஹீஹுல் புகாரில் 5189வது ஹதீஸாக இருக்கிறது. நான் இந்த உரையாக எதை சொல்ல முடியுமோ அதை சொல்லிடுவேன். இந்த நம்பரை எடுத்து புகாரில தமிழ் மொழிபெயர்ப்பே நீங்க எடுத்து படிக்கலாம். சிலது வந்து இந்த பிள்ளைகள் பெண்கள்லாம் இருக்கிறதுனால அதை நீங்க அந்த ஒவ்வொரு பெண்களும் பேசக்கூடிய விஷயம் சிலது ஓப்பனாவே பேசுவாங்க. அதை நீங்க தனியா எடுத்து பார்த்தா இந்த மேல நான் வந்து 90 தான் சொல்ல முடியும். 100 ஆகணும்னா அந்த ஹதீஸை நீங்க எடுத்து படிக்கணும். படிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டா, அப்ப இந்த 100 கரெக்டா நம்மளை அடையாளம் காண்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதை மனசுல வச்சுக்கிறீங்க.
இரண்டாவது பெண்மணி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, தன்னுடைய கணவரை பற்றி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, என் புருஷனை பத்தினா நான் பேசுறதுக்கு விரும்பவே இல்லை அப்படிங்கிறாங்க. நான் எல்லாத்தையும் எதையுமே அம்பலப்படுத்துறதுக்கு நான் விரும்பல. அப்படியே அவரை பத்தின செய்திகளை நான் சொல்ல ஆரம்பிச்சாலும் ஒண்ணு விடாம சொல்லி முடிக்கலுமான்னு எனக்கு தெரியாங்கிறாங்க. நான் அவ்வளவு வண்டியா இருக்குது அந்த ஆளை பத்தி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நான் சொல்லவே விரும்பலம்மா, சொல்லி என்னத்தை பண்ண, சொல்ல ஆரம்பிச்சா சொல்றதுக்கு ஏகப்பட்டது இருக்குது, எல்லாத்தையும் என்னால சொல்லி முடிச்சிடலாமான்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்படியே சொல்ல ஆரம்பிச்சாலும் குற்றம் குறைகளும் கேவலமான கதைகளையும் தான் சொல்லி முடிக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த இருக்கக்கூடிய பெண்களுக்கு மத்தியில சொல்றாங்க. அப்ப ரெண்டாவது கணவர் எப்படிப்பட்டவர்னா, நல்லதுன்னு அந்த ஆள்கிட்ட ஒன்று கூட கிடையாது. வெளியில வரும்போது அயனுடையாம வர்றாருன்னு அர்த்தம், ரொம்ப அப்படி திரியிறாருன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர் தான். முதல்ல நமக்கு சர்டிபிகேட் எங்க இருந்து கிடைக்கணும்னா அங்க இருந்து தான் கிடைக்கணும். எனவே அங்க இருந்து கிடைக்கிற சர்டிபிகேட் எப்படி இருக்குதுன்னா, ரெண்டாவது மனைவிட்ட அந்த ஆளை பத்தி நான் சொல்றதுக்கு விரும்பவே இல்லை, சொல்றதா இருந்தா எல்லாத்தையும் சொல்லி முடிக்கணுமான்னு எனக்கு தெரியல, அப்படியே சொன்னா கூட நல்லது எதுவுமே இல்லை சொல்றதுக்கு, எல்லாமே நாசமா போன கதைகளாக செய்திகளாகத்தான் இருக்கிறது என்று இரண்டாவது பெண்மணி சொல்லுகிறார்கள். அதே மாதிரி மூன்றாவது பெண் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கும் போது அந்த மூன்றாவது பெண் என்ன சொல்றாங்க, என்னுடைய கணவர் ரொம்ப உயரமான ஒரு ஆள், உயரம்னா உருவத்துல உயரம் இல்ல, அந்தஸ்துல உயரமானவர், மக்களுக்கு மத்தியில் ரொம்ப செல்வாக்கான ஒரு ஆளாக இருக்கிறாரு. அவரை பத்தி நான் ஏதாவது பேச போய் அந்த செய்தி அவருடைய காதுக்கு போயிடுச்சுன்னு வைங்க, அப்படி போனா என்ன ஆகும்னு கேட்டா, அவர் என்ன விவாகரத்து பண்ணிடுவாரு. ஏன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளு, ஒரு உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு, அவரை பத்தி நான் 4 பேர்ட்ட சொல்லும் போது அது அவருக்கு கெட்ட பேரா போயிடும். அப்ப அவர் விவாகரத்து பண்ணிடுவாரா இல்லையா? அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆபத்தான நிலை ஏற்பட்டு விடும். இதே நேரத்தில் நான் பேசாமலும் இருந்தேன்னு வைங்க, அந்த இடத்துல தொங்க வேண்டி வரும். அப்படி நீங்க நிறைய பார்க்கலாம். இந்த மாதிரி என்ன பேச முடியாது, பேசினா விவாகரத்து பண்ணிடுவார், பேசாம இருந்தா ரெண்டும் கெட்ட நிலையில இருக்க வேண்டி வரும். இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டுருவேன். அதனால நான் பேசுறதா இல்லையாண்டே எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குதுன்றாங்க. நான் பேச நினைக்கிறேன், ஆனால் அவர் அந்தஸ்து பெருசுங்கிறதுனால காதில் போச்சுன்னா எனக்கு அது ஆபத்தா முடிஞ்சிடும். பேசாம இருந்தாலும் அந்த இடத்துல நிற்க வேண்டியிருக்குது, பரவாயில்லை ஏதோ போயிட்டு போகட்டும், நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லி மூன்றாவது பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, கணவரை பற்றிய அவருடைய நிலையை சொல்லி, நான் இப்படிப்பட்ட ஆனா கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல, கணவர் நிறைய பிரச்சனை இருக்குது சொல்ல முடியல என்பதற்காக மூன்றாவது அந்த பெண்மணி அந்த செய்தியை சொல்லுகிறார்கள். நான்காவதாக பேசக்கூடிய பெண்மணி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் கேட்டா, மக்கா பகுதி திகாமா பகுதிகளில் இருக்கக்கூடிய இரவு நேரத்தை போன்றவர் அப்படிங்கிறாங்க. மக்காவினுடைய திகாமா பகுதிகளில் இருக்கக்கூடிய இரவு நேரத்தை போன்ற ஒரு ஆள் தான் என்னுடைய கணவர் என்று சொல்லிட்டு, அது எதுக்கு சொல்றாங்க தெரியுமா, அவர் ரொம்ப ஹீட்டா இருக்கவும் மாட்டாரு, ஓவர் கூலா இருக்கவும் மாட்டாரு. அப்படி அந்த பெண்மணி சொல்றாங்க. திகாமாவினுடைய இருட்டு எப்படி இருக்கும்னு கேட்டா, ஓவர் ஹீட்டா இருக்கவும், அதே நேரத்தில் ரொம்ப கூலாகவும் இருக்காது, ரொம்ப இதமா இருக்கும். என்னுடைய கணவர் ரொம்ப இதமானவர், ரொம்ப சூடாகவும் மாட்டாரு, அதே நேரத்தில் ரொம்ப கூலாவே இருந்துடவும் மாட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆளு தான் என்னுடைய கணவராக இருக்கிறாரு. அதனால அவரை பற்றிய அச்சமும் எனக்கு இல்லை, அதே நேரம் அவர் என்னை துச்சமாக கருதுவதும் இல்லை. நான் அவரை பற்றி பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ரொம்ப கூலான ஒரு ஆள் தானே, எதுக்கு நான் பயப்படுறேன். அதே மாதிரி அவரும் இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி கணக்கெடுக்காம இருக்க மாட்டாரு, என்ன துச்சமாக கருத மாட்டாரு. ரெண்டும் இருக்கணும் இல்ல. மனைவி நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி மனைவியை மதிக்காமலே இருக்கக்கூடிய பல பேரை பார்க்கலாம். மனைவியினால நீ கிச்சனுக்குரியவள் தான் என்று ஆக்கி வைத்திருக்கிற பல பேரை பார்க்க முடியும். மனைவியினால நீ எல்லாம் பேசவே கூடாது என்று சொல்லக்கூடிய பல பேரை பார்க்க முடியும். உரிமை என்பது அனைவருக்கும் சமனானதா இல்லையா? ஜனநாயகம் என்பது அனைவருக்கும் உரியதா இல்லையா? இப்ப ஜனநாயகம்ங்கிறது ஓட்டு போடுறதுல மட்டும் இல்ல, குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கணும். பேசுறியா பேசு, திட்டுறியா திட்டு, எல்லாத்துக்கும் அதுக்குரிய வாய்ப்பை கொடுக்கணுமா இல்லையா? கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதானே. முதல்ல ஒன்று கவனிச்சுக்கிறீங்க, எப்பொழுதுமே இந்த மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில சண்டை வந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் கணவன் பொறுமையா இருக்க பழகிக்கிறணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். காரணம் என்ன? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அது பெண்களுடைய இயற்கை குணமாக இருக்கு. சொன்னது ஒரு விஷயம் தான், அந்த ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொல்லுவாங்க. இப்ப சொல்லிருப்பாங்க, இன்னும் கொஞ்சத்துல திருப்பி சொல்லுவாங்க, திருப்பி இன்னும் கொஞ்சத்துல சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னு கேட்டா, முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருக்கிறதுக்கு பழகிக்கிறேன்னு இந்த நபி மொழியில நான்காவது பெண் சொல்லக்கூடிய செய்தி, அவருடைய கணவரை பற்றி அவர் ஒரு டேஞ்சரான கேஸ் இல்ல, கொஞ்சம் இதமானவர் தான் என்று நான்காவது பெண்மணி சொல்லுகிறார்கள். ஐந்தாவது பெண்மணி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என் புருஷன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வீட்டுக்குள்ள நுழையும் போது சிறுத்தை மாதிரி உள்ள வருவாரு, வெளியே போகும்போது சிங்கம் மாதிரி போவாரு
அந்த அவருடைய அந்த குணாதிசயத்தை பற்றி சொல்லும்போது, வீட்டுக்குள்ள நுழைஞ்சாருன்னு சொன்னா சிறுத்தை மாதிரி உள்ள வருவாரு, வெளியே போனாருன்னு சொன்னா சிங்கம் மாதிரி உள்ள போவாரு, வெளியே போவாரு. ஆனா அவர் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அவர் கண்ட குறைகள் இருக்குல்ல, இந்த குறைகள் எதையுமே வெளியில போய் பேச மாட்டாரு. சிங்கம் ஏன் சொல்றா அந்த பெண்மணின்னு சொன்னா, தேவையானதை மட்டும்தான் அது செய்யும், தேவையில்லாத எதையுமே பண்ணாது. நீ வீட்டுக்குள்ள மனைவியை பற்றி 4 குறை இருக்கும், இதை வெளியே போய் மொஞ்சாதி எல்லாம் எப்படிப்பட்டவள் தெரியுமா என்று சொல்ல ஆரம்பிச்சா அது நல்லா இருக்குமா? அவர் வெளியில இருந்து வரும்போது சிறுத்தை மாதிரி வருவார், அங்க இருக்கிற அலாய் பலாய் அள்ளி கொண்டு இங்க வரவும் மாட்டார். நம்ம எப்படி போறது? வெளியில இருக்கக்கூடிய எல்லா பலாய் முசீபத்தையும் சேர்த்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் அவன் அப்படி இவன் இப்படி அது அப்படி எல்லா ஃபித்னாவையும் கூட வீட்டுக்குள்ள கொட்டுவாங்க. திருப்பி வீட்டை விட்டு வெளியே போகும்போது இங்க இருக்கிற எல்லா ஃபித்னாவையும் எடுத்துக்கிட்டு வெளியே கொண்டு போய் கொட்டுவாங்க. இவனால உள்ள இருக்கிறவளுக்கும் பிரச்சனை, இவனால வெளியே இருக்கிறவனுக்கும் பிரச்சனை, 2 பிரச்சனை. இங்க இருக்குது அங்க போகும், அங்க இருக்கிறது இங்க வரும். இவன் என்ன சொல்றான்னு கேட்டா, என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர்னா உள்ள வரும்போது சிறுத்தை மாதிரி வருவார், எந்த பிரச்சனையுமே உள்ள கொண்டு வர மாட்டார். அதே நேரத்தில் வெளியே போகும்போது சிங்கம் மாதிரி போவார், இங்க இருக்கக்கூடிய எந்த ஃபித்னாவையும் வெளியே கொண்டு போய் சொல்ல மாட்டாரு. இதெல்லாம் இந்த ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொன்று நமக்கு படிப்பினைக்கு கிடைக்கும். இது அப்படி நிதானமா எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எது இருக்குது எது இல்லை, எதை நம்ம ஏற்றுக்கிறோம் எதை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டி இருக்கும் என்பதையெல்லாம் பார்த்து கொள்வதற்கான வாய்ப்பு 5வது பெண்மணி சொல்லக்கூடிய கணவர் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளியே கொண்டு போய் பேச மாட்டார் என்பது ஒரு முக்கியமான செய்தியாக அந்த பெண்மணி சொல்கிறார்கள். இதே நேரத்தில் 6வதாக பேசுகிற எல்லாரும் 11 பேர் இருக்கிறாங்க. 6வதாக பேசுகிற அந்த பெண் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, தன்னுடைய கணவரை பற்றி பேசும்போது, என்னுடைய கணவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, சாப்பிட ஆரம்பிச்சான்னா இருக்கிறத பூரா வாரி எடுத்து தொடச்சி நக்கி சாப்பிட்டு போயிடுவான், அங்க ஒண்ணுமே மீயாது. ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பா அவ. என்னன்னா சாப்பிட ஆரம்பிச்சுட்டாப்புலன்னா இருக்கிற எதையுமே வைக்காம வாரி வலிச்சு சாப்பிட்டு போயிடுவான் அந்த ஆளு. அதே நேரத்தில் குடிக்க ஆரம்பிச்சாலும் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே குடிச்சிருவான். சாப்பாட்டு ராமம் போட்டி வச்சா இந்த ஆள் தான் ஃபர்ஸ்ட் வருவான். அந்த மாதிரி அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்டா, வீட்டில் சாப்பாடு வச்சாலும் அப்படி சூறாவளி வட்ட மாதிரி இருக்கு, எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சு எடுத்துட்டு போயிடுவாப்ல. அதே மாதிரி குடிக்கிறதுக்கு எது வச்சாலும் அதே மாதிரி எடுத்து சாப்பிட்டு போயிடுவாப்ல. தூங்க போயிட்டான்னு வைங்க, அப்ப என்ன ஆகுவான்னு கேட்டா, தூங்குவான் பாருங்க ஒரு தூக்கம் அப்படிங்கிற, சுருண்டு படுத்தானுன்னா அவ்வளவுதான், அப்படி ஒரு தூக்கம் தூங்குவான். இது ரொம்ப ஆதங்கப்பட்டு வலி தாங்க முடியாம அந்த பெண்மணி பேசும்போது அதுல ஒரு வாசம் என்ன சொல்றாங்க, என்னுடைய எந்த சஞ்சலத்தையுமே அவன் பொருட்படுத்துவதில்லை. இதை சொல்றாங்க தன்னுடைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக பேசும்போது தான் சொல்றாங்க. தெளிவாகவே சொல்லுகிறார்கள். என்னன்னா இருக்கிறத பூரா சாப்பிட்டுருவான், இருக்கிறத பூரா குடிச்சிருவான், தூங்க வந்துட்டான்னா அவனோட பாட்டுக்கு அவன் தூங்கிடுவான், என்னை பற்றிய எந்த ஒரு கவலையும் அவனுக்கு இருப்பதில்லை. இதுல மேலதிகமாக அந்த அம்மா ஒரு செய்தியையும் சொல்லுவாங்க. அதை நீங்க ஹதீஸை எடுத்து எழுத்துல படிக்கும் போது அந்த செய்தியை நீங்க படித்துக் கொள்ள முடியும். தன்னுடைய கணவன் எப்படிப்பட்ட அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் என்ன என்பதைத்தான் இந்த பெண்மணி சொல்லுகிறார்கள். இதுவெல்லாம் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உணர்கிற குறைகள், உணர்கிற கவலைகள், உணர்கிற கஷ்டங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எப்படின்னு நம்ம நினைவெடுத்துக்கிறோம். வீட்டுக்குள்ள போனோம்னா நம்ம எப்படி சாப்பிட்றோம், நம்ம எப்படி குடிக்கிறோம், நம்ம எப்படி தூங்குறோம். தூங்கும் போது அவளுக்குன்ற ஒரு உணர்வு இருக்கும். நம்ம தூங்குறது மட்டும்தான் நம்முடைய தேவையா? ரொம்ப கஷ்டம், ஒரு நாளைக்கு தூங்குறாருன்னா அது வேற விஷயம். மற்ற நாட்கள் எல்லாம் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளும் விதமாக இந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 6வது பெண் ரொம்ப ஆதங்கப்பட்டு, என்னுடைய கணவருக்கு என்ன பத்தி எந்த தேவையும் கிடையாது, வந்தான்னா தூங்குவான், அவனுடைய வேலை அதுதான் அவனுடைய வேலை. அப்படி இந்த மாதிரி ஆட்களால குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை வந்து இந்த மாதிரி லைஃப்ல இருப்பான்னு வைங்க. ஒரு ஒழுக்கமான பிள்ளை என்பவள் முடிந்த வரைக்கும் ஒழுக்கமாகவே இருக்க முயற்சி செய்து கொண்டே இருப்பாள். ஒரு கட்டம் தாண்டிடுச்சுன்னா அவளுடைய ஒழுக்கத்தை அவள் இழப்பதற்கும் இப்படியான கணவர்கள் காரணமாகி விடுவார்கள். இப்படியான கணவர்கள் ரொம்ப கவனமாக நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், நம்ம மனைவி ஒழுக்கமாக இருக்கணும், நம்ம மனைவியும் ஒழுக்கமாக இருந்து நாமும் ஒழுக்கமாக இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை எப்படி நம்ம கவனிச்சுக்கிறணும் என்பதற்கான ஒரு அற்புதமான செய்தி இது. இதெல்லாம் கவனம் எடுக்காம விட்டுட்டு குடும்பத்துக்குள்ள நிறைய நீங்க பஞ்சாயத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த குடும்பம் கணவன் மனைவி பிரச்சனைன்னு வருவாங்கல்ல, இதுல 100% பிரச்சனைகள் எதையொட்டி, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை 1000 பிரச்சனை பஞ்சாயத்தை சொல்லுவாங்க. அந்த பஞ்சாயத்து எல்லாமே எதையொட்டி போயிருக்கும்னா இந்த மாதிரி ஒரு கேஸா இருக்கும். சுத்தி வளைச்சு போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இவர் எனக்கு அடிக்கிறாரு, இவர் மிதிக்கிறாரு, அதெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் ஓகே, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு எது டேர்னிங் பாயிண்ட் எதுன்னு போய் பார்க்கணும். அதை போய் பார்த்தீங்கன்னா இந்த 7வது கணவ 6வது பெண்மணி சொல்றாங்கல்ல, அது மாதிரி ஒரு கேஸா இருக்கும். அவனுக்கு இவளை பத்தி எந்த தேவையும் இருக்காது, வேலை வேலை வேலை, அல்லது அவனுடைய என்ன காரியமோ அதை பற்றி மட்டும்தான் கவனம் எடுப்பான். மனைவியை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ எந்த தேவையும் இருக்கா. சில பேர் அப்படி ஆசை 60 நாள் மோகம் 30 நாள், அந்த 3 மாசம் கழிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மனைவியை பத்தி எந்த தேவையும் கிடைக்காது. சாப்பிட்டியா, குடிச்சியா, வந்தியா, போனியா. நிறைய பேர் லைஃப் போலீஸ்காரன் லைஃபா இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வீட்டுக்குள் வந்ததும் முதலில் என்ன செய்வார்கள் என்று கேட்கும்போது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், வீட்டுக்குள்ள வந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் துலக்குவார்கள். ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் வேலை என்ன? வீட்டுக்குள்ள வந்தது பல்லு விளக்குறது. பெரும்பாலும் நம்ம பெரும்பாலான ஆக்களுடைய வேலை என்ன? வீட்டுக்குள்ள வந்ததும் பஞ்சாயத்து தீர்வு. வீட்டுக்குள்ள அது கல்யாணம் கட்டின ஒரு 3 மாசத்துக்கு பிரச்சனை இல்லை, வரக்கலே வாங்க அப்படின்பா. இவர் இந்தா வந்துட்டேன்னு போயிடுவாரு. இது ஒரு 3 மாசம் தாண்டிச்சுன்னு வைங்க, வீட்டுக்குள்ள வரும்போதே வாசல் நிப்பா. உங்களை சந்திக்க வரைக்கும் தான் இருந்தேன், நீங்க போனை ஆன்சர் பண்ணவே இல்லை. உங்க அம்மா படுத்துற பாடு இருக்கே, உங்க தங்கச்சி எப்படி தெரியுமா, உங்க மச்சான் எப்படி தெரியுமா, மாமனார் எப்படி தெரியுமா, அவளா ஒரு பட்டியலை சொல்லிக்கிட்டே இருப்பார். அது முடிய அம்மா வருவாங்க, நீ கூட்டிட்டு வந்தியே பொண்ணுன்ற ஒரு பெசாச, இதெல்லாம் வச்சு குடும்பம் நடத்த முடியுமாடான்னு அவள் ஒரு கதையை சொல்லுவா. இப்படி ஆளாளுக்கு பஞ்சாயத்து தீர்க்கிறது. ஏன்னா போலீஸ்காரன் லைஃப் மாதிரி ஆயிரும். போலீஸ்காரன் லைஃப் அப்படித்தானே, உள்ள போய் அந்த போலீஸ் அதிகாரி ஸ்டேஷனுக்கு பொறுப்பானவர் வருவார்ல, வரும்போதே வந்து என்ன சொல்லுவாரு? எஃப்ஐஆர் போட்டியா, அவனை கோர்ட்ஸுக்கு கூட்டு போனியா, இவனை ஜெயில போட்டியா, அதை செஞ்சியா, இதை செஞ்சியா, நம்ம எப்படி வாழ்க்கை இருக்கும், துவச்சியா, சமைச்சியா, பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பினியா. பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை போலீஸ்காரன் லைஃப் மாதிரி ஆயிருது. அதல்ல லைஃப். மனைவியோடு கொஞ்சம் வேண்டும், மனைவியை அரவணைக்க வேண்டும், மனைவிக்கு பாசத்தை பொழிய வேண்டும், மனைவி என்றே உருக வேண்டும். அதுதான் லைஃப். அந்த லைஃப் எப்ப கிடைக்கும்னா இந்த 6வது ஆள் மாதிரி ஆட்கள்கிட்ட கிடைக்கவே கிடைக்காது. இருக்கிறதெல்லாம் வாரி சாப்பிட்டுருவான், கிடைக்கிறதெல்லாம் அடிச்சு குடிச்சிருவான். அதுக்கு பிறகு தூங்க போனான்னா சாப்பிட்ட மயக்கம் உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு இந்த மாதிரி தூங்க ஆரம்பிச்சானா திருப்பி காலையில தான் அவனை எழுப்பி எடுக்க முடியும். அதனால குடும்ப வாழ்க்கையில் பெரும்பாலான பிரச்சனைகள் எங்க வரும்னு சொன்னா இந்த மாதிரி இடத்துல வரும். ஆண்கள் கவனிக்க தவறுகிற மிக முக்கியமான இடம் இது. நான் ரொம்ப வேலையா இருக்கேன், நான் ரொம்ப பிஸி, நான் வர்றதுக்கே இரவு 1 மணி ஆகிரும், நான் வர்றதுக்கே இரவு 3 மணி ஆகிரும். இந்த மாதிரியான நம்ம வாழ்க்கை அந்த லைஃபை உண்டாக்கி வச்சிருக்கிறோம். இந்த லைஃபால கண்டிப்பாக பல பேருடைய வாழ்க்கை நாசமாய் போய்விடும். நம்ம நினைக்க மாட்டோம். அப்படியே அந்த மனைவியை விட்டு தூரமாகி கொண்டே இருப்போம். மனைவியை விட்டு ரொம்ப தூரமாகிடவே கூடாது, ரொம்ப நெருக்கத்தில் இருக்கணும். மனைவி எதுனாலும் வைஃபுங்கிற மாதிரி பக்கத்தில் அரவணைச்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப தூரமாகுவதால் பல பிரச்சனைகளுக்கு நாம் ஆளாக வேண்டி வந்துவிடும். அதனால தான் இந்த 6வது பெண்மணி தன்னுடைய கணவனை பற்றிய இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அதே மாதிரி 7வது பெண் பேசுகிற நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, என்னுடைய கணவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, ஓப்பனா தானே பேசணும்னு ஆயிடுச்சு. அதனால சொல்றாங்க, அவர் விவரமே இல்லாத ஒரு ஆளு, மேலதிகமாக அவருக்கு ஆண்மை இல்லை என்கிற தகவலையும் அந்த பெண்மணி சேர்த்து சொல்றாங்க. கொஞ்சம் கூட விவேகம்ங்கிறதே இல்லை, அந்த ஆளுக்கு மூளையும் இல்லை, புத்தியும் இல்லை, சுய சிந்தனையும் இல்லை என்று சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி அந்த அம்மா இருக்கிற எல்லாத்தையும் அந்த ஆள் யோசிக்கிற இடத்திலே கிடையாது. எல்லா நோய்களும் அந்த ஆளுக்கு இருக்குது. இந்த அம்மா சொல்றா, மொத்தத்தில் அந்த ஆளை எடுக்கிறது கொண்டு எல்லா நோய்களும் எல்லா குறைகளுமே அவரிடத்தில் இருக்கிறது. இது எந்த அளவுக்குன்னு கேட்டா, நீ போய் அவரோட பேசினு வை, உன்னை திட்டுன்னு திட்டி போடுவார். அவருக்கு நோய் இருக்குது, குறை இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிட்டு அவருடைய குணம் எப்படின்னு கேட்டா, நீ அவரோட போய் பேசினா திட்டி விடுவாரு. சும்மா அது கேலி செய்ய போன உன் மண்டையை உடைப்பாரு. அப்படியே வரும். கேலி எல்லாம் செய்ய போனேன்னு சொன்ன, அவரோட விளையாட போனா உன் மண்டையை உடைச்சு விடுவார். அந்த ஆளு கோபம் வந்துருச்சுன்னா உன் உடம்பையே ஃபுல்லா காயப்படுத்திடுவாரு. இல்லைன்னா 2ஐயும் செஞ்சிருவாரு. ஒன்னும் மண்டையை உடைப்பாரு, இல்லைன்னா உன் கையை காலை உடைப்பான். அந்த ஆளு இப்படி ஏதாவது பண்ணிடுவான். எனக்கு நலவு செய்யறேன்னு கூட எவனும் வந்துடாதீங்கிறத சொல்லாம சொல்றா அந்த அம்மா. என் கணவர் இப்படிப்பட்ட ஒரு ஆளு. அப்படியா, நான் கொஞ்சம் வந்து பேசுறேன் எங்க புருஷனோடனா, பேசலாம் வந்துடாதியா, மண்டையை உடைச்சு விடுவான், இல்லைன்னா கையை காலை உடைச்சு விடுவான். ஏன் குடும்ப பிரச்சனையை பேசுறது கூட யாரும் வந்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு என்னுடைய கணவருடைய நிலை இப்படிப்பட்டது. சில பேர் இந்த ரகமும் இருக்குதுல்ல, இந்த மாதிரி வெரைட்டியும் விற்கிறதுக்கு இருக்குதா இல்லையா? இந்த குரூப்பை எல்லாம் திருத்தவே முடியாது. ஏன்னா சில பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, மனைவியோட கொஞ்சம் பேசி பாருங்களேன், என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்காமாங்க, ஏன் கொஞ்சம் அதிகோட நான் கொஞ்சம் பேசுறேன், உனக்கு என்ன அப்படியா பேசுறது, அவ்வளோ வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இந்த அட்வைஸ் பண்ணுகிற ஆசாமிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இவங்க வந்து இந்த கணவன் மனைவிக்கு அட்வைஸ் பண்ணும்போது என்ன சொல்லி தருவாங்க தெரியுமா, அவளுகளை எல்லாம் வைக்கிற இடத்துல நீங்க வைக்கணும். ரொம்ப இடம் கொடுத்தீங்க தலைக்கு மேல வந்துருவாங்க. அவளுகளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னா இதை அரசாங்கமா நடத்துறோம் அல்லது அரசியல் கட்சி நடத்துறோமா? நீ பொதுச் செயலாளர், நான் வந்து தலைவர், நீ பொருளாளர், அப்படி போஸ்டிங் கிடையாது. இல்ல, அவள் மனைவி, அவளை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டும் என்று தூரப்படுத்தக்கூடாது. அவளை ரொம்ப நெருக்கத்துக்கு கொண்டு வந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களுக்காகத்தான் இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே மனைவியரோடு அந்த நடக்கக்கூடிய முறைகள்ல ரொம்ப காட்டமான, எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுவது, எடுத்ததுக்கெல்லாம் அடிப்பது, எடுப்பதுக்கெல்லாம் சண்டை பிடிப்பது, இப்படியான ஒரு லெவல்ல இந்த 7வது கணவர் இருந்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. 8வது பெண்மணி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என்னுடைய கணவர்
எப்படி ஒரு ஒரு ரெண்டே விஷயத்தை தான் அந்த அம்மா சொல்லுது. அந்த 3வது 4வது பெண்கள் சொன்ன மாதிரி ரெண்டே விஷயத்தை சொல்றாங்கன்னு கேட்டா, என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டா, இந்த தொடுகுறத்துக்கு ரொம்ப மிருதுவா இருப்பார், முயல் மாதிரி அப்படிங்கிறா. வர்ணித்து சொல்லும் போது என்னுடைய கணவர் முயல் மாதிரி ரொம்ப மிருதுவான மேனி உடையவராக, உடல் உடையவராக அவர் இருக்கிறாரு. அப்படி மோந்து பார்த்தோம்னா மறிக்கொழுந்து மாதிரி இருப்பார், ரொம்ப வாசனையா எப்பொழுதுமே அப்படி இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கணவர், ரொம்ப சாதுவான மிருதுவான அப்படியான ஒரு ஆள் தான் என்னுடைய கணவர் என்று சொல்லி அந்த அந்த செய்தியை மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. 8வது பெண்மணி. 9வது பெண்மணி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டா, யாராவது வந்தாங்கன்னா வீட்டுக்கு, அந்த வீட்டை பார்த்து கவரப்படுகிற அளவுக்கு எங்களுடைய வீடு, என்னுடைய கணவருடைய வீடு பெரிய பெரிய தூண்களை கொண்டு மாளிகை மாதிரி கட்டப்பட்ட வீடு இருக்கும். அந்த வீட்டை கண்டாலே கவர்ச்சி ஆகிரும். அப்படிப்பட்ட செல்வம் உடையவராக அவர், ரொம்ப வீடெல்லாம் பெருசு பெருசா கட்டியிருக்க கூடியவராக இருப்பாரு. அதே மாதிரி அவர் ரொம்ப உயரமானவர். அதை எதை வச்சு சொல்றாங்கன்னா, அவருடைய வால் உரை ரொம்ப நீளமாக இருக்கும். எவ்வளவு உயரமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாளுடைய உரை இருக்கும். அப்ப இப்ப நம்ம இந்த சஹாபாக்கள் பயன்படுத்திய வாள்களை எல்லாம் பார்ப்பிய மியூசியங்கள்ல ரொம்ப நீளமாக இருக்கும்னா, அது எவ்வளவு நீளமோ அதுக்கேற்ற மாதிரி அவரும் உயரமா இருந்திருப்பாருன்னு அர்த்தம். ஒரு இந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் தன்னை விட உயரமான ஒரு வாள் எடுத்து வெட்ட முடியுமா? அதை புறா 2 பேர் சேர்ந்து தூக்கி வெட்டுவோம்னு தான் வெட்ட முடியும், ஒரு ஆளால பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அவருக்கு நீண்ட வால் உரைகள் இருக்கிறது அப்படின்னா அவர் ரொம்ப உயரமான ஒரு ஆளாக இருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகளுக்கு ரொம்ப சாப்பாடு போடுறது அவருடைய வேலை. சாப்பாடு போட்டு அந்த சமைச்ச பிறகுனுடைய சாம்பல், அந்த சாம்பல் எல்லாம் குவிச்சு வைக்கிறது அவருக்கு ஒரு சந்தோஷம். இன்றைக்கு இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறோம், இந்த மாதிரி சாப்பாடு போடுறது அவருக்கு ரொம்ப விருப்பமான ஒன்றாக இருக்கிறது சொல்லிட்டு, மக்கள் அவரை வந்து சந்திக்கிறதுக்கு வசதியாகவே என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, மக்களை சந்திப்பதற்குரிய இடமெல்லாம் வச்சு தான் அவர் வீடே கட்டியிருக்கிறாரு. அது ஒரு வசதி வாய்ப்பு கிடைச்சா யாராவது வந்து நம்மளை சந்திக்கணும்னா ஃப்ரீயா சந்திக்கிற மாதிரி ஒரு இடத்த வச்சு கட்டுறது. அது மாதிரி அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டா, அரப்ஸ் பெரும்பாலும் பண்ணியிருப்பாங்கல்ல, அரபிகளுடைய வீடுகள் அதற்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். சின்ன வீடோ பெரிய வீடாக இருக்கும். அந்த அந்த விசாலம் பற்றிய பிரச்சனை அவர்களுக்கு இல்லை. எவ்வளவு சிறுசாக இருந்தாலும் 4 பேர் வந்தாங்கன்னா உட்கார்ந்து பேசுறதுக்கு மாதிரி ஒரு இடத்த வச்சு தான் செய்வாங்க. பழங்காலத்தில் இருந்தது. இப்ப காலப்போக்கில் பெரும்பாலும் அது குறைஞ்சிருச்சு. திண்ணைகள் இருந்ததா இல்லையா? ஆரம்ப காலத்தில் திண்ணைகள் இருக்கும். அந்த திண்ணைகள் எல்லாம் யார் வந்தாலும் எப்போ வந்தாலும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப திண்ணைகளுக்கு பதிலாக வாட்ஸ்அப் வந்ததுனால திண்ணை தேவைப்படல நமக்கு. ஏன்னா திண்ணையில பேச வேண்டியதை வாட்ஸ்அப்ல எங்க இருந்தாலும் பேசிக்க, டிஜிட்டல் வந்ததுனால நிறைய விஷயங்கள் நமக்கு இல்லாம போயிருச்சு. அந்த மாதிரி இவர், என் கணவர் என்ன செய்வார்னா, வீட்டில் அவரை சந்திக்க வர்றவங்களுக்கு அந்த மாதிரி இடமெல்லாம் கட்டி வச்சிருப்பாரு. இதை மட்டும்தான் அந்த அம்மா சொல்லுது. வேற எதையுமே உள்ரங்கத்தில் உள்ள எதையுமே சொல்லல. ரொம்ப காசுக்காரர் இப்படியெல்லாம் கட்டி வச்சிருப்பார், சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாரு, யார் வந்தாலும் அவரை சந்திக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் என்னுடைய கணவர் சொல்லிட்டு 10வது பெண்மணி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என்னுடைய கணவரும் ரொம்ப பெரிய பணக்காரர். எவ்வளவு பெரிய பணக்காரர்னு சொன்னா, எல்லா பணக்காரர்களையும் விட மிகப்பெரிய பணக்காரர். எங்க ஊர்லயே அவர் தான் வந்து பெரிய பணக்காரர். ஏராளமான ஒட்டகங்கள் இருக்கிறது. அவர் அந்த ஒட்டகங்களை எல்லாம் வந்து அறுத்து சாப்பாடு போடுறதுக்காக வேண்டிய ரெடியா வச்சிருப்பாரு. யார் வந்தாலும் ஒட்டக கறி தான், யார் வந்தாலும் ஒட்டக சாப்பாடு தான், அதுக்குன்னு அவர் ரெடியாகவே வச்சிருப்பாரு. விருந்தினர்கள் வருகிற நேரத்தில் அவர், யாராவது விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப அவர் சந்தோஷமா போயிடும். அப்ப விருந்தினர்கள் வந்ததுக்காக அந்த ஒரு சப்தம் ஒன்று எழுப்புவாங்களாம். விருந்தினர்கள் வந்துட்டாங்கன்னு அந்த சப்தத்தை எழுப்பினாலே எங்க ஏரியாவில் இருக்க ஒட்டகத்துக்கெல்லாம் பயம் வந்துடும். ஏன் பயம் வந்துடும்? அப்பாடா இந்த ஆள் வீட்டுக்கு ஆள் வந்துட்டா நம்மளை அறுத்துருவான் இப்ப என்று ஒட்டகமெல்லாம் பயப்படுகிற அளவுக்கு என்னுடைய கணவர் என்னன்னா, விருந்து போட்டு மகிழ்ச்சி அடைகிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் என்று சொல்லி 9வது 10வது இடத்துல இருக்கக்கூடியவங்க கணவருடைய இந்த மாதிரி பண்புகளை பற்றி மாத்திரம் சொல்லுகிறார்கள். 11வது பெண் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எல்லாத்தையும் அப் டு டேட் சொல்றாங்க. அபூ ஜரா என்பதுதான் என்னுடைய கணவருடைய பெயர். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று வர்ணிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவர் வந்து என்னுடைய காதுகள்ல ஆபரணங்கள் தங்கத்தினால ஜொலிக்க வச்சாரு. ரொம்ப காசுக்காரர் அவரு. அதனால என்னுடைய காதுல எல்லாம் அப்படி தங்கத்தினால ஆபரணங்களால அப்படி ஜொலிக்க வச்சாரு. எனக்கு வந்து ஆசையா நான் எதெல்லாம் சாப்பிடுவேனோ அதை எல்லாத்தையுமே எனக்கு கொண்டு வந்து தருவாரு. ஆசையா எனக்கு சாப்பிடுவதற்கு கேட்கிற அத்தனையும் தரக்கூடிய ஒருவராக அவர் இருந்தாரு. அதெல்லாம் தந்து என்ன வந்து அப்படி பூரிக்க வச்சிருவாரு. என்னடா இது இப்படி நடக்கிறாரு? பெண்களுக்கு நகைகள் அதெல்லாம் விருப்பம் இல்ல, தங்க நகைகள் அது மாதிரி விருப்பம்ங்கிறதுனால பெரும்பாலும் அப்படி விருப்பமா இருக்கு. அந்த விருப்பமாக இருக்கிறதுனால எனக்கு நகைகளை எல்லாம் அள்ளி தருவாரு. அதே மாதிரி எனக்கு விருப்பமான எல்லா சாப்பாட்டையும் கொண்டு வந்து தருவாரு. அவர் என்ன திருமணம் முடிச்சதுல இருந்து என்னுடைய மனம் ரொம்ப நிறைவாகவே இருக்கிறது, எனக்கு ரொம்ப நான் நிறைவாக இருக்கிறேன் சொல்லிட்டு
ஒரு மலை குகை பகுதிகளில் நான் என்னுடைய குடும்பத்தாரோடு ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன். இப்படி ஆடு மேய்ச்சிக்கிட்டு சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த என்ன கண்டு என்ன பண்ணாருன்னு கேட்டா, திருமணம் முடிச்சுக்கிறதுக்கு கேட்டு என்னை திருமணம் முடித்துக் கொண்டார். அப்படி திருமணம் முடித்துக் கொண்டு என்னை கொண்டு வந்து அவருடைய பண்ணை வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து பெரிய ஆளெல்லாம் கிடையாது, அவர் பெரிய ஆள் தான். நான் ஒரு சாதாரணமான ஒரு பொம்பளை. நான் என்னுடைய குடும்பத்தோட இந்த மலை குகைகளில் மலை மேடுகளில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்ச ஒரு கேஸ், அந்த மாதிரி இருந்த ஒரு ஆள் நான். என்ன திருமணம் முடித்து கொண்டு வந்து அவருடைய மிகப்பெரிய பண்ணை வீட்டில் வாழ செய்தார். அவரிடத்தில் நான் எதையுமே ஓப்பனா பேச முடியும். இதெல்லாம் பாருங்க, இந்த பொம்பளை சூட ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் அப்படி வார்த்தை எடுத்த மாதிரி சொல்லுவா. எனக்கு ரொம்ப நல்லா வாழ வைக்கிறாரு, எனக்கு தேவையான எல்லாத்தையும் தந்தாரு. நான் வந்து சாதாரணமான ஒரு ஆள் தான், ஆனால் என்ன கொண்டு வந்து சாதாரணமானவங்க வைக்காம நான் ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்து என்ன கொண்டு வந்து பண்ணை வீட்டில் மாளிகையில் வாழ வச்சாரு. அப்படி வாழ வைக்கிறது மட்டுமல்லாம நான் எதையுமே அவர்கிட்ட போய் ஓப்பனா பேசுவேன். என்ன அலட்சியப்படுத்தவே மாட்டார். ஏதாவது போய் பேசுற, நீ எல்லாம் பேசலாமா, நீ எப்படி சிலாக்கள் இருப்பாங்க. திருமணம் முடிச்சு 60 வருஷமா இருக்கும். இந்த 60 அவனோட பிள்ளைகளே திருமணம் முடிச்சு பேர பிள்ளையும் பார்த்துருப்பாரு. அந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு நீ எல்லாம் எப்படி இருந்த ஆள் தெரியுமா, உன்னையெல்லாம் நான் கல்யாணம் கட்டி கொண்டு வந்து ஆளாக்கி வச்சிருக்கிறேன், எனக்கு முன்னாடி நீ எல்லாம் வந்து பேசுற, சண்டை ஒன்று வந்தா என்ன சொல்லிடுவாரு, நீ எல்லாம் வந்து எனக்கு முன்னாடி பேசலாமா அப்படின்னு. இது எப்ப நடந்திருக்கு, இந்த ஆளுக்கு 60 வயசா இருக்கும், 20 வயசுல நடந்திருக்கு. 20 வயசுல நடந்தது 40 வருஷமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா உன்னை எப்படி வாழ வச்சேன்னு தெரியுமா, நீ என்ன வாழ வைக்கிறது, அது நீ வாழ வைக்கலன்னா அவன் செத்து போயிருப்பாளா, நீ வாழ வைக்கலாம் அல்ல இன்னொரு வாழ்க்கையை கொடுத்துருப்பான், அவ்வளவுதான். என்னாலதான் நீ எல்லாமே, நான் இல்லாட்டி நீ எப்படி இருந்திருப்ப தெரியுமா, நான் இல்லாட்டி நாசமா போயிருப்ப தெரியுமா. இந்த மாதிரி தன்னுடைய அந்த கெத்தை காட்டுறதுக்காக இப்படி பேசக்கூடிய பல பேரை பார்க்கலாம். மனைவியை பேச விடவே மாட்டாங்க, வாய் திறக்க விட மாட்டாங்க, எதை பேசினாலும் தடுப்பார்கள். இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நான் அவர்கிட்ட போய் எதையும் பேச முடியும், அபூ ஸர்ஆட்ட போய் ஓப்பனா எதையும் எனக்கு பேச முடியும். அதற்கான வாய்ப்புகளை அவர் தந்தார். என்னை எந்த நேரத்திலையுமே அவர் அலட்சியப்படுத்தியதே இல்லை. அதே மாதிரி நான் தூங்குவேன், முற்பகல் வரைக்கும் தூங்குவேன். என்ன வந்து அவர் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். என் தூக்கத்தை கலைப்பதற்கு யாருமே இல்லை. நான் காலையில தூங்க ஆரம்பிக்கிறேன்னா நான் நல்லா முற்பகல் வரைக்கும் தூங்குவேன். என் தூக்கத்தை கலைக்கிறதுக்கோ என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்கோ யாரும் இல்ல. மாமியார் வீட்டுல ஒரு மருமகள் தூங்கினா எப்படி இருக்கும், என்னைக்காவது ஒரு நாள் தூங்கினாலும் இந்தா வந்தது இதுக்கு தான், தூங்குறதுக்கு. எங்கேயோ அவனை உம்மளை வீட்டுல தூங்க வேண்டியதை இங்க எழுத்து கொண்டாந்து விட்டு நம்ம வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்காள். ஏன்னா நிறைய மாமியார் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறது கேட்டா, அவ மருமகளா இருக்கும் போது கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். மாமியார் மருமகளா இருந்திருப்பாங்கல்ல, நம்ம மாமியார் நம்மளை என்ன பாடுபடுத்துறாங்க, எவ்வளவு அநியாயம் பண்றாங்க அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பா. அவ மாமியார் ஆனதுக்கு அப்புறம் அவ மாமியாராகவே ஆயிரும். அப்ப என்ன, திருப்பி அந்த அவளுக்கு செஞ்சதையெல்லாம் ரிப்பீட் வர்றவளுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பெண் கொடுமைங்கிறது ஆண்களால் பெண்களுக்கு செய்யப்படுகிறது என்பதை தாண்டி பெண்களே பெண்களுக்கு செய்வதும் அதிகமாக நடக்கும். இந்த மாமியார் மாமியார் மாமியார்னு அப்படி ரொட்டேஷனா வந்துகிட்டு இருக்கும்ல, அப்படி செய்வாங்க. அப்ப மாமியார் வீட்டுக்கு ஒரு மருமகளா போய் முடிய அவளை மகளாக பார்ப்பதை விட்டுவிட்டு பெரும்பாலும் என்ன நினைச்சுக்கிறாங்க கேட்டா, மகனுக்கு பொண்ணு பார்க்கறதை விட தன்னுடைய வீட்டுக்கு தேவையான ஆள் யாரு, மாமியாருக்கு கட்டுப்பட்டு போயிடணும், சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறனே, அப்படி அடங்கி போயிடணும், எதிர்த்து பேசிடக்கூடாது. இந்த மாதிரியான கேரக்டர் நிறைய தேடுறதை நீங்க பார்க்க முடியும். என்ன காரணம் கேட்டா, தேடும் போதே அடிமையாக இருக்கணும். அக்மார்க்கு அடிமையாக இருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும் நினைச்சுக்கிட்டு தேடுவாங்க. இதுவெல்லாம் இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே வராது. அதே மனசுல வச்சுக்கிறீங்க. அவரவருக்கு அவரவருடைய சுதந்திரத்தை வாயாடிம்பாங்க. ஆமா வாயாடி, இப்ப என்ன பிரச்சனை, மார்க்கத்துக்கு முரணாக அவள் நடந்தால் அது பிரச்சனை. அவளுடைய உரிமையை கேட்க வந்தால் வாயாடி என்று சொல்கிறார்கள் என்றால், கணவன் இதுக்கு அவளுக்கு போட்டு அடிக்கிறதா, அவளுடைய நியாயத்தை புரிவதா? நிறைய இடத்துல நியாயத்தை புரியவே மாட்டோம். எங்க அம்மா பேசினா நீ எதிர்த்து பேசிருவியா, எங்க அப்பா பேசினா நீ எதிர்த்து பேசிருவியா. அப்ப அதே மாதிரி நம்ம அவளுடைய அப்பாவுக்கு எதிர்த்து பேசுவோம்ல, அவருடைய அம்மாவுக்கு எதிர்த்து பேசுவோம்ல. அந்த நேரத்தில் நம்ம ஏன் யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறோம்? குடும்பங்களுக்குள்ள ரெண்டு பக்கமும் இருக்கிறது. ஜனநாயகம்ங்கிறது என்ன, அங்கேயும் இருக்கணும் இங்கேயும் இருக்கணும். அந்த ரெண்டையுமே பார்க்க மாட்டோம். நம்ம தரப்பை மட்டுமே நம்ம பார்க்கிறோம். அவங்க தரப்பினுடைய நியாயத்தை சீர்தூக்கி பார்க்கவே மாட்டோம். இவங்க அபூ ஸர்ஆவுடைய மனைவி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் வந்து தூங்கினேன்னா என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்கு கூட யாரும் இல்லை, நான் என் பாட்டுக்கு நான் தூங்குவேன், என்ன யாரும் கேட்க முடியாது என்று சொல்லிவிட்டு மேலதிகமாக என்ன சொல்றேன். இன்னைக்கு நம்ம நிற்கக்கூடிய இந்த இடம் ஒரு பெரிய வாட்டர் டேங்க், அதுக்கு மேலே தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த டேங்க் கட்டப்பட்டு இன்றைக்கு மக்களுடைய பாவனைக்காக நம்ம ஒப்படைச்சிருக்கிறோம். இது பொத்துவில் ஒருக்காமலை பகுதிகளில் இருக்கிற ஹிஜ்ரத் நகர் என்ற கிராமத்தில் இருக்கிற மசூதி சபா பள்ளிவாசல் இருக்கிறேன். இந்த கிராமத்தில் ஆரம்ப காலமாக 15 வருஷம் 20 வருஷமாக வாழ்ந்து வராங்க. நெஞ்சத குடிநீர் மட்டும் இல்லாமல் மற்ற ஏழைய தேவைக்குமான குடிநீர், இந்த நீர் வந்து பிரச்சனைக்காக இருந்துச்சு. பல கிணறுகளை பல இடத்துல அடித்து பார்த்தோம், தண்ணி எங்களுக்கு வர கிடைக்கல. கடைசியாக இந்த பள்ளிவாசல் காணிக்குள்ளே ஒரு கிணறு ஒன்று அமைக்கிறேன்னு சொல்லி ஒரு முடிவொன்று எடுத்து வச்சுருந்தேன். அதை எங்களோட மௌலவி ஒரு முடிவோடு வந்திருந்தாங்க. அது சப்ஜெக்ட் இதாகிடுச்சு.
அவங்கள நோக்கம் என்னென்னா அந்த கிணறு தண்ணி எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும் என்ற யோசனையோட வந்தாங்க. வேறு அரைகுறை முடிச்சு விட்டு போகணுன்ற ஐடியோட வரல. இது வந்ததில் கிணறு ஒன்று அடித்து டாங்கி கட்டி இந்த தண்ணி மக்களுக்கு இப்போ அந்த 10-12 வருஷமாக இல்லாத கஷ்டத்தை இப்போ நிவர்த்தி செஞ்சு மக்களும் தண்ணியை சந்தோஷமாக பாவச்சிக்கிறாங்க. அந்த இதுக்கு உதவி செஞ்ச அனைவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கணும், சதக்கத்தில் ஜாரியான்ற நன்மையை அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் என்று எனக்கு ஆரம்பிச்சு. உங்களோட தலைவர் கோரிக்கை வச்சார், வந்தோம், உங்களுக்குரியதை செஞ்சு தந்திருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச பணி அது. ரெண்டாவது அதில் நாங்கள் தலைவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே கிணறு அடித்து ஃபெயிலியர் ஆகி அதான் மெஷினே கொண்டாந்து அடித்தோம். உங்களுக்கு சும்மா நாங்கள் வந்து சும்மா ஃபோட்டோ வீடியோவுக்கு செஞ்சுட்டு போய் வேலையில் தானே, அதுக்கு தான் அந்த பெரிய மெஷினை கொண்டு வந்து அடித்து செக் பண்ணி ஃபஸ்ட்டு ஆக்களை கொண்டு வந்து தண்ணி இருக்கான்னு செக் பண்ணி அவன் செக் பண்ணி சொன்ன இடத்துல ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மற்ற இடத்துல அடித்து மாஷா அல்லாண்டு இப்போ கட்டி உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். எல்லோரும் நல்லது நடக்கணும் என்று துவா செஞ்சு விடுவோம். நிச்சயமாக நல்லது நடக்கும். அந்த எண்ணத்தோடான இவர் வந்துக்கிறார். நம்மளோட கிராமத்தில் வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. இன்னும் கட்ட வேண்டிய வீடு இருக்குது, கொடுத்துருக்கு ஆக்களுக்கு வீடு இன்னும் கட்டப்பட்டு கொண்டிருக்கு, கட்டப்படும். நிச்சயமாக நடக்கும். வேறு குறையில் விட்டு போகிறதுக்கு வரணும். முடிக்கணும் என்ற எண்ணத்தோடான எண்ணியத்தை வச்சு வந்துக்கிறாங்க. நிச்சயமாக நடக்கும். எல்லாரும் பிரச்சனையும் நடக்கும். எல்லாரும் துவா செஞ்சுக்கணும். நாங்கள் உங்களுக்கு தந்த வாக்குறுதி ப்ளஸ் என்னென்னா அந்த வீடும் இப்போ நான் வெளியிலேருந்து யார்ட்டையும் லட்சக்கணக்கு காசை கொண்டாந்து வச்சுட்டு கட்டலை, எல்லாமே யூடியூப்பில் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. மீதி ஆக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அதை செஞ்சு தருவோம். துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து நம்ம மக்கள் பணிகளை செய்து வருகிறோம். இது போன்ற பல நல்ல பணிகளுக்காக நீங்கள் உதவி செய்து வருகிறீர்கள். எனவே தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் எதிர்பார்க்கிறோம். நிறைய மக்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. எனவே உங்களுடைய உதவிகளை கொண்டு தான் இந்த தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியும். சதக்கத்துல் ஜாரியாக்களில் இணைந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே நிரப்பமான கூலியை பெற்றுக்கொள்வதற்கும் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த சதகாக்கள் நமக்கு பலனளிக்கும் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேட்டா நான் சாப்பிட்டாலும் சரி, நான் குடிச்சாலும் சரி, நான் எவ்வளவு விரும்புகிறேனோ அந்த அளவுக்கு சாப்பிட முடியும், அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை கழிக்க முடியும் என்று சொல்லிட்டு என்னுடைய கணவருடைய தாயார் உம்மு ஜரோ எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இங்க என்ன கவனிக்கணும்னா, கணவனை பத்தி மாத்திரம் அந்த அம்மா சர்டிபிகேட் கொடுக்கல. கணவனுடைய தாய், கணவனுடைய பிள்ளை, அவரை மூத்த மனைவிக்கு கிடைச்ச பிள்ளை, எல்லாத்தையும் பத்தி அந்த அம்மா சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என்னுடைய கணவருடைய தாயார் உம்மு ஜரோ எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டா, அவர்களுடைய வீட்டு களஞ்சியம் எப்பயுமே நிறைஞ்சே இருக்கும். அவங்களுடைய வீடு ரொம்ப விசாலமானதாக இருக்கும். இதை மட்டும் தான் சொல்றாங்க. வேற எந்த குறைகளையுமே அந்த அம்மாவை பத்தி இந்த பெண்மணி எங்கேயுமே பேசல. என்னுடைய கணவருடைய தாயார் ரொம்ப விசாலமான வீடு இருக்கும், களஞ்சியம் நிறைஞ்சிருக்கும், மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுக்கிறதுக்காக அப்படி வச்சிருப்பாங்கிறதுக்காக சொல்லிவிட்டு மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கணவருடைய புதல்வர் இப்னு அபி ஜரோ எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவங்க 2வது அல்லது 3வது மனைவியா இருந்திருப்பாங்க. மூத்த மனைவிக்கு பிறந்த பிள்ளையை பற்றி தான் இந்த அம்மா பேசுது. என்னுடைய கணவருடைய மகன் இப்னு அபி ஜரோ எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, அவருடைய படுக்கை, அவருடைய பெட்ரூம் ரொம்ப அழகா இருக்கும். ஒரு சின்ன பெட் தான் அவருடையது, ஆனா ரொம்ப சூப்பரான பெட்டா இருக்கும். அப்படி வீட்டையே வர்ணிச்சு வீட்டுக்குள்ள என்ன இருக்குங்கிற அளவுக்கு இந்த அம்மா சொல்லுது. வீடு பெட் ரொம்ப மிருதுவா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த கோரை புட்களை வைத்து அடிக்கிறது மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பெட்டு. ஏன்னு கேட்டா, அவர் ஒரு சின்ன பையன் தான், பெரிய கொளுத்த பெருத்த ஆளெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன பையனுங்கிறதுனால அவருடைய அளவுக்கு, அவருடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி கனகச்சிதமாக அது அவருடைய அந்த பெட்டையெல்லாம் அவர் அமைச்சிருப்பாரு. ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ஒரு சப்ப இறைச்சி துண்டு போதும் அவருக்கு, அவருடைய பசி போயிடும். நிறைய எல்லாம் சாப்பிட மாட்டாரு, கொஞ்சமா தான் சாப்பிடுவாரு. அவருடைய வாப்பா எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் அவருடைய சாப்பாடு குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய கணவருக்கு ஒரு பெண் பிள்ளையும் இருக்கிறது. அந்த பின்த் அபி ஜரா அவங்க எப்படிப்பட்டவங்க என்று சொல்லும்போது, தன்னுடைய தாய் தந்தையருக்கு ரொம்ப கட்டுப்பட்டு நடக்கிற புள்ளவ. அவ எப்படிப்பட்டவன்னு கேட்டா, தன்னுடைய தகப்பன் சொன்னா கேட்டுக்கிறவா, தன்னுடைய தாய் சொன்னா கேட்டுக்கிறவா, ரொம்ப பண்பாக அன்பாக வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை என்று சொல்லிட்டு, அவருடைய ஆடையெல்லாம் ரொம்ப நிரப்பமா இருக்கும், ரொம்ப சூப்பரா ட்ரெஸ் பண்ணுவா. அண்டை வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவளை கண்டு பொறாமைப்படுகிற அளவுக்கு அவளுடைய நடத்தைகள் எல்லாம் இருக்கும். மகளை எப்படி வளர்த்திருக்காருன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து பொறாமப்படுகிற அளவுக்கு மகளை ரொம்ப சூப்பராக வளர்த்திருக்கிறாரு. இவர் நல்ல கணவர் மட்டுமில்லை, நல்ல தகப்பனாகவும் இருந்திருக்கிறார் என்பதை இந்த மனைவி, 2வது அல்லது 3வது மனைவியாக இருக்கக்கூடிய இந்த பெண்மணி சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த என்னுடைய கணவர் அபி ஜரோவுக்கு வீட்டுக்கு வேலை செய்யற ஒரு பொம்பளை இருக்கிறா. அவ எப்படி தெரியுமா? சொல்லணும்னு ஆயிடுச்சு இல்ல, வீட்டு வேலைக்காரி வரைக்கும் சொல்லு என்று சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த அம்மா சொல்லுது. வீட்டு வேலைக்கார பெண்ணு எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா,
எங்களுடைய எந்த ரகசியத்தையுமே எங்கேயும் போய் பேச மாட்டோம். அது அவர் ரொம்ப நல்ல பண்பா இல்ல. வீட்டுக்கு வேலைக்காரியா வைக்கிறவங்க பிபிசியில வேலை செய்யறவங்க கொண்டு வச்சிடக்கூடாது. வச்சுட்டோம் அவ்வளவுதான். பாஸ் எப்படி தெரியுமா, அவரோட வைஃப் எப்படி தெரியுமா, 2 பேரும் எப்படி தெரியுமா, அவர் உம்மா எப்படி தெரியுமா, நம்ம நினைச்சுக்கிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கிறான்னு சொல்லி. நிறைய இந்த அரபு நாடுகளுக்கு வேலைக்கு போறதுனால எந்த பிரச்சனையும், அரபு நாட்டுக்காரனை பத்தி இங்க வந்து சொல்லி என்னத்தை வரப்போகுது, அதனால பிரச்சனை இல்லை. உள்நாட்டுக்குள்ளே எடுத்துட்டோம், உள்ளூருக்குள்ளே எடுத்துட்டோம்னா பிரச்சனையா போயிடும். ஏன்னா உள்நாட்டுக்காரனுக்கு உள்ளூர்காரனுக்கு நம்மள பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். இப்போ அரபு நாட்டுக்காரனுக்கு தமிழ்நாட்டில் இருந்தோ ஸ்ரீலங்காவில் இருந்தோ யாரோ ஒருத்தர் வேலைக்கு போறாங்க, போய் எங்க பாஸ் எப்படி தெரியுமா, எங்க வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா, வீட்டுக்கார அம்மா எப்படி தெரியுமான்னு சொன்னா அவனுக்கு ஏதாவது தெரிய வரப்போதா? அவனுக்கு ஒன்றும் தெரிய வராது. ஆனா அதையும் சொல்லக்கூடாது, மார்க்க ரீதியா சொல்லக்கூடாது. ஆனா வந்து அப்படி சொல்றதை பார்க்க முடியும். அவன் இப்படிப்பட்டவன், குடிகார பையன், அந்த மாதிரி இந்த மாதிரி, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? அது அவங்களுடைய இன்டர்னலா அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அதைத்தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என்னுடைய கணவர் அபூ ஸர்உடைய வீட்டுக்கார பணிப்பெண் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, எங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற எந்த ரகசியத்தையும் வெளியில போய் எதையுமே பேச மாட்டாங்க, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த பொருட்களையும் சேதப்படுத்த மாட்டா. வீட்டுக்கார அம்மா திட்டி முடிய அவனுக்கு செய்யற வேலைன்னு சொல்லி வீட்டுல இருக்கிற எதையாவது நாசமாக்கி விட்டுருவாங்க. நடக்குமா இல்லையா? அதே மாதிரி உனக்கு செய்கிற வேலை நல்லா இருந்துக்கிட்டு நல்லா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேலையை பார்த்துட்டு 4வது வருஷம் எங்கே இருக்கிற எல்லா நகை நட்டு காசு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு டிக்கெட்டை போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். பல இடங்களில் வீட்டுக்கு வேலை செய்கிற பேரில் இப்படி நடக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும், கேள்விப்பட்டும் இருப்பீங்க. ஆனால் இந்த பெண்மணியை பற்றி பேசும்போது ரொம்ப நேர்மையானவ, எங்களுடைய சொத்துக்களை எதுக்கும் சேதம் விளைவிக்க மாட்டா, எங்களுடைய ரகசியத்தை எங்கேயுமே போட மாட்டா, வீட்டை வந்து குப்பை கூலமாக வச்சுக்கிட்டு இருக்க மாட்டா, அவ்வளவு நம்பிக்கையாக சுத்தமாக தூய்மையாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளு தான் எங்களுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த பொண்ணு சொல்றாங்க, ஒரு நாள் இந்த மோர் செய்கிற காலகட்டம், பால் கறந்து மோர் செய்யக்கூடிய வெண்ணெய் எடுக்கக்கூடிய காலகட்டம், வசந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் என்னுடைய கணவர் அபூ ஸர்உ வந்து வெளியில போனாரு, ஒரு பயணமாக போறாரு. போகிற இடத்துல ஒரு பெண்ணை பார்க்கிறாரு. அந்த பெண்ணை பார்த்தா அவங்களுக்கு 2 பிள்ளைகளும் இருக்கிறது, 2 குழந்தைகள் இருக்குது. அந்த 2 குழந்தைகளும் ரொம்ப சிறுத்தை குட்டி மாதிரி இருக்குது. இவங்க வர்ணிச்சு சொல்றாங்க, அந்த 2 பிள்ளையும் ரொம்ப சிறுத்தை குட்டி மாதிரி 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளையும் பார்த்துட்டு அந்த பெண்மணியை என்னுடைய கணவர் திருமணம் முடித்து கொண்டார். இங்க ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிறங்க, இவங்களுக்கு பிறகு இன்னொரு கல்யாணம் முடிக்கும் போது இந்த அம்மா சொல்லும் போது நிறைய குறைகளோட அந்த இவங்களுக்கு பிறகு வர்ற பெண்ணை பத்தி பேசியிருக்கலாம். எதையுமே பேச ரொம்ப நேர்மையா பேசுறாங்க. பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய 2 பிள்ளைகள் சிறுத்தை குட்டி மாறி அப்படிங்கிறாங்க. நம்ம ஊர்ல இப்படி சொன்னா எப்படி சொல்லுவாங்க, புருஷன் அதுக்கு பிறகு ஒரு கல்யாணம் முடிச்சாரு, 2 புள்ள இருந்துச்சு அவளுக்கு, அவள் எப்படி தெரியுமா, அவளுடைய புள்ள எப்படி தெரியுமா, இப்படி சொல்லிடக்கூடாது. நமக்கு பாதிப்பே ஏற்பட்டால் நேர்மையாக பேசணும். எந்த இடத்துலையும், அது ஆம்பளையோ பொம்பளையோ, நமக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, நேர்மை தவறிவிடக் கூடாது. பாதிப்பை உண்டாக்குவது அவர்களுடைய வழக்கம். பாதிப்பை உண்டாக்கினாலும் நேர்மையாக நடக்க வேண்டும் என்பது நம்முடைய பண்பாடாக இருக்க வேண்டும். இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரொம்ப தெளிவாக 2 சிறுத்தை குட்டி மாதிரி 2 பிள்ளை, அவளுடைய அழகுல மயங்கி என்ன வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த அம்மாவை கல்யாணம் கட்டிட்டாரு. இவங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு தெரியுது. இந்த ஹதீஸை பார்க்கும்போது இவங்க ஒரு இளம் பெண்மணியாக இருக்கிறாங்கன்றதும் தெரியுது. ஆனா அவர் அதுக்கு பிறகு திருமணம் முடிக்கிறவர் 2 பிள்ளைகளின் தாயார். அப்படி முடிக்கும் போது கூட இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அவளுடைய அழகுல மயங்கி தான் திருமணம் முடிச்சாரு, என்ன விவாகரத்து பண்ணிட்டார். விவாகரத்து பண்ணினதுக்கு பிறகு இந்த ஹதீஸே சொல்றாங்க. இப்ப வேண்டியதை சொல்லலாம், முன்னாள் கணவர் தான். ஆனால் முன்னாள் கணவரை பற்றி கூட அவர்கள் தப்பாக பேசவில்லை, ஏன்னா அவர் நியாயமா நடந்தாரு. இதுல 2 கவனிச்சுக்கிறேன். ஒன்னு, இவள் நேர்மையாக பேசுகிறார் இந்த பிள்ளை. அதை தாண்டி அபூ ஸர்உ ரொம்ப நேர்மையாக இருந்திருக்கிறார். தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்து கூட, விவாகரத்து செய்யப்பட்ட பெண் கூட அவரை பற்றி தப்பாக பேசாத அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் மிகச் சிறப்பாக நடந்திருக்கிறார் அபூ ஸர்உ அவர்கள். அதனாலதான் இந்த செய்திகள் எல்லாம் அவங்க கோர்வையாக சொல்லும் போது இதுல இந்த ஹதீஸ்ல ஒரு செய்தி வரும். நீங்க படிக்கும் போது ஒரு இந்த செய்தியை பார்த்தா தப்பா யாருமே புரிஞ்சுக்கிற கூடாதுங்கிறதுக்கு மேலதிக விளக்கமா சொல்றேன். என்னன்னு கேட்டா, இதைத்தான் இந்த கிறிஸ்தவர்கள் விவாதங்களில் கொண்டு வந்து வைக்கிற ஒரு நபி மொழி இது. இந்த பெண்ணை பார்த்து அவங்க திருமணம் முடிக்கும் போது அந்த 2 பிள்ளைகளும் அவளுடைய அந்த அந்த திருமணம் முடிச்சாங்களா இல்லையா, அந்த பெண்மணியினுடைய இடைக்கு கீழே, இந்த இடுப்பு பகுதிக்கு இடை இருக்குதா இல்லையா, இதுக்கு கீழே தான் அந்த 2 பிள்ளையும் இருக்கும். அந்த 2 மொழிபெயர்ப்புல என்ன, அந்த நீங்க ஹதீஸை பார்த்தா தெரியும், அந்த கீழே இருக்கக்கூடிய 2 பிள்ளைகளும் மாதுளம் கனிகளை கையிலே வைத்து இப்படி கசக்கி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல வரும். இதை எடுத்து வச்சு என்ன காட்டுவான்னு கேட்டா, பாத்தீங்களா இவ்வளவு அருவருப்பான ஆக்கள் நீங்கெல்லாம், இஸ்லாத்துல இவ்வளவு கேவலமா இருக்குது, ஒரு பெண்ணை பற்றி அவளுடைய உடல் அழகை பற்றி இப்படித்தான் பேசுவதா அப்படின்னு சொல்லி இதை கொண்டு வந்து வைப்பாங்க. இந்த ஹதீஸை எப்பயாவது எவனா சொன்னா நினைச்சுக்கிறீங்க, இந்த ஹதீஸை தான் சொல்றாங்க. ஒரு 2 பிள்ளைகள் மாதுளங்கனிகளை இப்படி விளையாடி கொண்டிருந்தன என்று சொல்ல முடியுமா?
பெண்களை பற்றி அவர்களுடைய அழகை பற்றி இவ்வளவு கேவலமாக பேச முடியுமா அப்படின்னு வச்சா இது அதை பத்தி பேசவே இல்லை. இது எதை பத்தி பேசுனா உண்மையான மாதுளங்கனி. இடுப்புக்கு உலகத்துல இடைக்கு கீழே இடைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸை பத்தி பேசுறதா இருந்தா இப்படி பேச முடியுமா? இடைக்கு கீழே இருக்குது, அது உண்மையான மாதுளங்கனி. ரெண்டு அந்த பிள்ளைல ரெண்டு கையில இருந்திருக்குது. அதை பற்றி தான் பேச தமிழ்ல படிக்கல. யாரும் நாளை போய் படிக்கும் போது கூட இது என்னன்னு யோசிச்சாரு. இது நிஜமான மாதுளங்கனிகள். இடைக்கு கீழே அவருடைய இடுப்புக்கு கீழ் பகுதியில் தான் அந்த பிள்ளை ரெண்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்து அவர் திருமணம் முடிக்கிறாரு. இது மேலதிகமாக நம்ம தெரியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இதுக்கு பிறகு அந்த அபூ ஸர்உடைய மனைவியாக இருந்து விவாகரத்து பண்ணப்பட்டாங்கல்ல, அவங்க சொல்றாங்க என்ன அபூ ஸர்ஆ விவாகரத்து பண்ணிட்டு அந்த பிள்ளைய வந்து கல்யாணம் முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கு பிறகு என்னையும் ஒரு நல்ல மனிதர் அதற்கு பிறகு வந்து திருமணம் முடித்தார். அவர் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. என்ன ஒரு நல்ல மனிதர் வந்து திருமணம் முடிச்சார். டிவோர்ஸ் பண்ணதுக்கு பிறகு என்ன திருமணம் முடிச்சுக்கிட்டாரு. அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டா ரொம்ப வேகமாக குதிரையை வந்து ரொம்ப வேகமாக குதிரையில் ஓடக்கூடிய ஒருத்தர். பஹ்ரைன் வரைக்கும் போய் பஹ்ரைன்ல இருக்கிற கத்த என்கிற ஒரு இடம், அந்த இடத்துல போய் நிறைய வேட்டை ஆடிக்கொண்டு நிறைய உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவார். நிறைய கால்நடைகளை எடுத்துக்கொண்டு ஆடு மாடு ஒட்டகம்னு வேட்டையாடி உழைச்சி சம்பாதிச்சு அப்படி கொண்டு வருவார். கொண்டு வந்தா அவர் எதெல்லாம் கொண்டு வர்றாரோ அதுல ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஜோடி எனக்கு தருவாரு அப்படிங்கிறாங்க. ஆடுன்னா ஆட்டுல ஒரு ஜோடி, மாடுன்னா மாட்டுல ஒரு ஜோடி, இப்படி ஒட்டகம்னா ஒட்டகத்துல ஒரு ஜோடி. அந்த காலத்துல அதான சொத்து செல்வம். அந்த மாதிரி எனக்கு தருவாரு. தந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் உம்மு ஸர்ஆ நீங்கள் வந்து எவ்வளவு சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க. உங்கள் வீட்டுக்காராக்களுக்கு உங்கள் அம்மா அப்பா அவங்களுக்கு கொடுக்குறதா தாராளமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அள்ளி கொண்டாந்து தருவாருன்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லுது. ஆனாலும் இவர் எனக்கு வேண்டிய நல்ல மனுஷன், என்ன ரெண்டாவது திருமணம் முடிச்சவர் நல்ல மனுஷன், எனக்கு கேட்கறதெல்லாம் தருவாரு, உழைச்சிக்கிட்டு வர்றதுல இவ்வளவு தருவாரு. இவ்வளவு தந்தாலும் என்னுடைய முதல் கணவராக இருந்த அபூ ஸர்ஆ இருக்கிறாரா இல்லையா, அவர் தந்த அளவோட ஒப்பிட்டு பார்த்தா அவர் தந்ததை இவர் தர்றதை கொண்டு போய் ஒரு சின்ன பாத்திரத்துக்குள்ள அது வந்துடும். அவர் அவ்வளவு என்னை வைத்து பார்த்தார். இவர் நல்லா, அவர் குறையெல்லாம் சொல்லல, இவர் ரொம்ப தங்கமான மனுஷன், என்னை ரொம்ப நல்லா வச்சுக்கிறாரு. ஆனாலும் இவர் எனக்கு தருவதையும் அவர் எனக்கு தந்ததையும் ஒப்பிட்டு பார்த்தால் மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் என்ன நல்லாவே பார்த்தாரு அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற கணவரை குறை சொல்லவும் இல்லை, அவங்களை நிரப்பமாக நிறையாகவே சொல்லிவிட்டு முதல் கணவரை ஒப்பிட்டு இவர்கள் பேசுகிறார்கள். அதற்கு பிறகு இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்கன்னு கேட்ட இந்த செய்தியை சொல்லும் போது, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆயிஷாவே உம்மு ஸர்ஆவுக்கு அபூ ஸர்ஆ எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி நானும் உங்களுக்கு பண்பான பாசமான அன்பான கணவனாக இருப்பேன். ரசூலுல்லாஹ் இந்த சம்பவத்தில் வர 11வது மனிதர் இருக்கிறாரா இல்ல, 11வது பெண்மணி சொல்லுகிற கதையில வரக்கூடிய ஆம்பளை, வரக்கூடிய கணவர், அவரை பற்றி அந்த வர்ணனைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரை மாதிரி நானும் உனக்கு அன்பான பண்பான பாசமான கணவனாக இருப்பேன். அப்ப இந்த இடத்துல 11 பேர்லையும் பல தத்துவங்களை நம்ம எடுத்துக்கலாம். அதுல 11வது நபர் இருக்கிறாங்களா இல்லையா, ரசூலுல்லாஹ் யார் எடுக்கிறாங்கன்னு கேட்டா 11வது நபரை முழுமையாக எடுக்கிறார்கள். மற்றவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைகள் நம்மள்ட்ட இருக்குதான்னு பார்க்கணும். 3வது ஆள் மாதிரி இருக்கிறனா, 4வது ஆள் மாதிரி அடிச்சு பிச்சு எல்லாத்தையும் சாப்பிட்றனா, 5வது மாதிரி எப்படி நடக்கிறேன், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். எப்படி இருக்கணும்னு கேட்டா 11வது கணவர் மாதிரி எந்த விதமான அப்பலுக்கு மற்ற ரொம்ப நேர்மையாக நியாயமாக விட்டு கொடுப்போடு எல்லோருக்கும் உரிய உரிமைகளை கொடுத்து வாழக்கூடிய ஒருவராக அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார் என்பதை இந்த நபிமொழி காட்டுகிறதா இல்லையா. இப்படி எல்லாம் இருக்கும்போதுதான் குடும்ப வாழ்க்கை இன்பமானதாக அமையும், குடும்ப வாழ்க்கை பாசமானதாக அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்ப வாழ்க்கை என்று வந்துட்டாலே விட்டு கொடுப்பு தான். பெரிய பெரிய விஷயங்கள்ல விட்டு கொடுக்கிறத தாண்டி சின்ன சின்ன விஷயங்களையும் விட்டு கொடுக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வீட்டுக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் இருக்கும்போது தான் ஒரு நபிகள் நாயகத்துடைய மனைவியர்கள் ஒரு உணவு கொடுத்து அனுப்பிடுவாங்களா இல்லையா, அந்த பாத்திர தட்டை போட்டு ஆயிஷா ரலியல்லாஹு கீழே போட்டு உடைச்சிருவாங்க. யாருக்கு முன்னாடி உடைக்கிறாங்க, வீட்டு வேலைக்காரருக்கு முன்னாடி உடைக்கிறாங்க. உடைச்சா ரசூலுல்லாஹ் எப்படி நடந்துக்கிட்டாங்க, நம்ம எப்படி நடந்துருப்போம். முதல்ல இப்படி ஒரு சம்பவம் நம்ம வீட்டில் நடந்துருச்சு. மனைவி வந்து வீட்டு வேலைக்காரிக்கு முன்னாடி நம்மளோட கடுமையா நடந்துட்டாங்க. நம்ம எந்த இடத்துக்கு கர்வம் வரும்னு கேட்டா, வேலைக்காரிக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படி பிடிச்சி நின்றோம். ரசூலுல்லாஹ் அசால்ட்டா போய் அந்த உணவுகளை எல்லாம் எடுத்து இன்னொரு தட்டை கொண்டு வா என்று சொல்லி அதுல போட்டு, உங்க அம்மா ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க எடுத்துட்டு போங்கிறாங்க. அம்மான்னா நமக்கு எல்லாருக்குமே தாய் தானே, மூமின்களுடைய தாய் தானே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, எல்லா நபிகளுடைய மனைவிமாரும் அதை சொல்லி உங்களுடைய தாயார் ரொம்ப கோவப்பட்டாங்கப்பா, இதை கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. ஏன்னா அந்த இடம் தான் உச்சமாக கோவப்பட வேண்டிய இடம். ஆனால் அந்த இடத்தில் நிதானம் தவறவில்லை. முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும்.
முடிந்த வரைக்கும் விட்டுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் மனைவி பாரமத்தி மட்டும்தான் நம்ம பார்ப்போம், கணவர்களை பற்றி பார்க்க மாட்டோம். இந்த நபிமொழி கணவர்களை பற்றி முழுமையாக பேசக்கூடிய நபிமொழி. சஹீஹுல் புகாரில் 5189வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த நபிமொழியை எடுத்து பாருங்க. நிறைய நம்ம சொன்னதை தாண்டி உள்ள இன்னும் சில செய்திகளும் அதில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு நபிமொழியை பார்த்ததற்கு பிறகு அபூ ஸர்உ அளவுக்கு நாமும் இருக்க வேண்டும் என்கிற முயற்சியை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது கூட சைத்தான் வருவான், நீங்களே வாழ்ந்து முடிஞ்சாச்சு, இதுக்கு பிறகு என்ன அபூ ஸர்உ உம்மு ஸர்உ, இப்படி ஒரு எண்ணம் வரும். உனக்கு வயசு என்ன, 50 வயசு தாண்டுது, இதுக்கு பிறகு அபூ ஸர்உ மாதிரி வாழ்ந்து என்ன வாழாம என்ன, அதெல்லாம் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தவரை எத்தனை வயது என்பதை தாண்டி மனைவியோடு பாசமாக அன்பாக நாம் இருக்கிற போது கண்டிப்பாக பல மனித உரிமைகளை மீறாத, மனித உரிமைகளை பாதுகாத்த, அவளுக்கு அன்பு செலுத்திய, மனைவியை பாதுகாத்த என்று பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்கிற ஒரு சிறந்த கணவர்களாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து மரணிப்போமாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.